உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வழக்கமா நீதான் ஏதாவது கோவப்படுவ, அவசரப்படுவ, அதனால பிரச்சனை வரும். ஆனா நான் பொறுமையா தானடி இருப்பேன். எப்போ நிதானமா தானே பேசுவேன். ஏன்னு தெரியல, இந்த தடவை நான் இப்படிலாம் பண்ணி பிரச்சனையை இழுத்துட்டு வந்துட்டேன்ல. ஆமா, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டங்கிற மாதிரி நான் உன்னை பார்த்து பொறுமையும் நிதானமும் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ என்னைய பார்த்து தேவையில்லாம கோவப்பட கத்துக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா ஒண்ணுடி, உன்னை இப்படி கோவக்காரியா பார்த்ததுல ஒரே ஒரு நல்லது மட்டும் இருக்கு. கோவத்துல என்னடி நல்லது இருக்கு? ஆமாண்டி, நீ கோவப்பட்டு கத்தும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாவே புரியுது. நம்ம எவ்வளவு அழகா இருந்தாலும் கோவம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், பார்க்கவே கேவலமா இருப்போம். சோ நம்ம அழகா தெரியணும்னு வச்சுக்கோயேன், நம்ம கோவமே படாம இருக்கணும்டி. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே கோவமே படக்கூடாதுன்னு. அது காரணம் என்னன்னு தெரியுமா? உன்னோட கோவம் மட்டும்தான். பேசுடி பேசு. ஏன் பேச மாட்ட? காத்து இப்ப உன் பக்கம் அடிக்குதுல, அதான் இந்த பேச்சு பேசுற. இது பேரு, நான் ஒன்னும் கிண்டலுக்கு எல்லாம் பேசலடி. இனிமே யாருக்காவது கோவம் வந்தா ஒரே ஒரு தடவை அவங்க முன்னாடி போய் ஒரு கண்ணாடி இப்படி காட்டிட்டோன்னு வச்சுக்கோயேன், அவங்க மூஞ்சி அவங்கள பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் கோவப்படும் போது அவங்க முகரம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோவமே வராது. என்ன மேடம் பேச்செல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கே. அழகரோட கவனிப்பு ஓவரோ? அது என்னமோ கரெக்ட் தாண்டி. ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும் கரெக்டா கிடைச்சிட்டா போதும், கண்ணும் ரெண்டும் இப்படி பண்ணு மாதிரி ஆயிடும். ஏய் பாரதி, ஏன் முகம் இப்படி மாறுது? ஆதிக்கு மட்டும் என்னடி குறைச்சது? ஆதிக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லடி. என்ன சுத்தி இருக்கிற மத்த ஆளுங்களால தான் இந்த பிரச்சனையே. நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா தரவா? என்ன ஐடியா? உனக்கு யார் யாராலெல்லாம் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. அவங்களெல்லாம் ஒரு பஸ்ல ஏத்தி விட்டுரு. அப்புறம் அந்த பிரேக் வயரை அறுத்து விட்டுரு. மொத்த பேரும் செத்து ஒளியட்டும். அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேல உனக்கு? என்னடி ஏதோ கொலகாரி மாதிரி பேசிட்டு இருக்க? 4 பேர் நல்லா இருக்கணும்னா 4 பேர் சாகுறதுல எந்த தப்பும் இல்ல. சிரிச்சியா சிரிச்சியா? இது போதும். நமக்கு பிரச்சனை கொடுக்கறவங்க இருந்தா என்ன, இல்லனா என்ன, போனால் போகட்டும் போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். ஏய், நீ நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டடி. கடவுளும் அவரு லிமிட்டுக்கு மேல உனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா கொடுத்துட்டாரு. அதனால பொறுக்க போற புது வருஷத்துல இருந்து நீ சந்தோஷமா மட்டும்தான் இருக்க போற. நீ வேணா பாரு. ஏய் ஆமாண்டி, இன்னும் 2 நாள்ல நியூ இயர் வரப்போதோ? அதுவே மறந்துட்டியா? பாரு, எனக்கு அது கூட ஞாபகம் இல்ல. சரி விடு, பழசெல்லாம் போட்டு புதைச்சிட்டு புதுச பெத்தெடுப்போம். இது பாரு, பொறுக்க போற புது வருஷம் நம்ம வருஷமா இருக்கட்டும். சொல்லுங்கம்மா. அப்படியா? சரி சொல்றேன். சரியா? பாண்டி வீட்டில் இருக்கானா? சரி நீ இரு, நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன் திரும்பி. என்னவா, இன்னைக்கே வர சொல்றாங்களா என்ன? இந்த நாளை அது ரொம்ப நல்லா இருக்கா, இன்னைக்கே வர சொல்றேங்க. அப்புறம் என்னடா, கிளம்பி போக வேண்டியதானே? என்னடா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி போற வழிய பாருங்க. இல்ல பாட்டி, இன்னைக்கு வேண்டாம். ஏண்டா, இவ அப்ப ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்னடா, நாள் நல்லா இருக்குன்னு உங்க அம்மாவே போன் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல. கிளம்பி போறதை விட்டுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பி போறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாரதி ஆதி சந்தோஷமா இல்லாதப்போ நானும் ஆண்டாலும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆதியும், இவ சந்தோஷமா இருக்கணும் பாரதியும் எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு பிரச்சனையில இருக்கப்போ நம்ம பாட்டு கிளம்பி போனா என்ன அர்த்தம் வேண்டாமா சொல்லு? நானும் அதத்தான் சொல்ல வந்தேன். காலையில பாரதி கிட்ட பேசினதுல இருந்து ஒரு மாதிரி மனசே சரியில்லை. அவ இப்படி இருக்கும்போது நம்ம போக வேண்டான்னு சொல்றதுக்காக தான் நானே வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. வயசுல குறையா இருந்தாலும் புத்தியும் மனசும் பெருசா இருக்கியா உங்களுக்கு? இந்த மனசுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாட்டி, பாரதி பாவம் பாட்டி. இது வரைக்கும்
அவ முகத்துல நான் ஏக்கத்தை பார்த்ததே இல்ல. ஆனா அவ பேசும்போது என்ன ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு இருந்தா. அத பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மாதிரி மனசே ஆறாம இருந்துச்சு. டேய் வருத்தப்படாது சரியா? ஆதி அவங்க அம்மா திரும்பி வர வரைக்கும் தான் இத்தனை பிரச்சனை. வந்துட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிரும். அது வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம். இன்னொரு வாரத்தில் பாரதிக்கு தீர்த்த விழா நடத்துகிறோம். இது முடிச்சு நம்ம கிளம்பலாம் சரியா? சரி. கரெக்டா சொன்னீங்க மாப்ள. அதான் கரெக்ட். நானே இதை சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். பாரதி இப்படி கஷ்டத்தோட இருக்கும்போது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நல்லாவா இருக்கும்? நீங்க எடுத்த முடிவு ரொம்ப தெளிவானது மாப்ள. ஏண்டா உனக்கு உன் மக கூடவே இருக்கணும். அதுக்கு இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா கால்ல சலங்கை கட்டிட்டு ஆடுற மாதிரி ஆடுவேன் இல்ல? இங்க இருந்தா எந்த இடத்துல எதை சொல்லிட்டு இருக்கிற நீ? நானே இந்த பாரதி புள்ளைய நினைச்சு வருத்தத்தில் இருக்கேன். நீ வேற எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டே இரு. இந்தாரு மாமா. ஓய் இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. தீர்த்த விழாக்கு முன்னாடி ஆதி அவங்க அம்மா வராங்களா இல்லையான்னு நீ பாரு. ஏய்யா மாப்ள, அதை எப்படியா அம்புட்டு தூரம் நீ உறுதியா சொல்லிட்டு இருக்கிற நீயே? உள் மனசு சொல்லு. கண்டிப்பாக வருவாங்க. அப்பா எனக்கும் அவர் சொல்ற மாதிரி தான்ப்பா தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த சாரதா வந்துருவா. ஏய், நீங்க அம்புட்டு பேரும் இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறது நல்லதா நினைச்சாதான் நடக்கிறதும் கிடைக்கிறதும் நல்லதா கிடைக்கும், நல்லதா நடக்கும். அது மட்டும் இல்ல மாமா, நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் வானத்துல இருக்கிற ஒரு தேவதை கேட்டே இருக்கும் மாமா. நம்ம எது நினைச்சாலும் அது நடந்துரும். அதனாலதான் எப்பவுமே நல்லதே நினைன்னு சொல்லுவாங்க. நீ ஒண்ணு பண்ண, கண்ணை மூடிட்டு நீயும் நினை உனக்கு என்ன வேணும்ன்றது. அது நடக்குதா இல்லையா நீ பாரு. நஸ்மாலுமா? சத்தியமா இல்லையா மொட்டை அடிச்சுக்கிறேன். பா ஆமாப்பா, நம்ம அடிக்கடி என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். அப்படின்ற இருதா, நானும் ஒரு நல்லது நினைச்சுக்கிறேன். ஓய் நல்லது நினைக்கணும், கெட்டது நினைச்சா அதுக்கப்புறம் உனக்கு. அந்த சாரதா திரும்பி வரக்கூடாது. அவளோட பணம் தான் கிடைக்கணும். அதை பார்த்துட்டு அந்த ஆதிப்பைய பாரதியை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணும். 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பாரதி ரோடு ரோடா அலையணும். அதுக்கப்புறம் அந்த ஆதிய அணு அணுவா சித்திரவதை பண்ணி அதை நான் ரசிக்கணும். அப்புறம் இந்த அழகர் பையில விட்டு என் பொண்ணு பிரியணும். அது நடக்காம என் பொண்ணு அந்த அழகர் பை தான் வேணும் நடம் பிடிச்சா அவனை கொன்னு என் பொண்ணுகிட்ட இருந்து அவனை பிரிக்கணும். அவன் சாகிற அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருப்பேன். அதனால அந்த ஆதி பயலும் இவனும் சீக்கிரமா சாவணும். அது என் கையால நடக்கணும். என்ன மனசுக்குள்ள பெரிய லிஸ்ட் இருக்கும் போல இருக்குது. ஆமா மாப்ள, சந்தோஷம் பெருசா கிடைக்கணும்ட்டா லிஸ்டும் பெருசா தானே போடணும். ஓ அப்படி. நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்படியே ஆக கடவுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.